ஐயோ கக்கா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த கிளை வீட்டை செஞ்சேன் தெரியுமா? நாளைக்கு ஸ்கூல்ல ஆர்ட் எக்ஸ்பிசிஷன் இருக்கு. இப்போ நாங்க என்ன கொண்டு போவேன்? என் கலைவா மொத்தமா பால் பண்ணிட்டீங்களே. கண்ணா, வீடு எல்லாரும் தான் கட்டுவாங்க. ஆனா நான் உனக்காக மனசுல ஒரு உயிரோட சிலையை செஞ்சு தரேன். என் வாழ்க்கை பூரா இந்த மனசுல தான் கலந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நாளைக்கு உன் ஸ்கூல்ல யாருமே பார்க்காத ஒரு அழகான கலைய உன் கையில தரேன். டிராஃபி மட்டும் இல்லம்மா, எல்லாருடைய மனசையும் நீ தான் ஜெயிப்ப. சாரி காக்கா, தப்பா பேசிட்டேன். ஆனா காக்கா, இப்போ எல்லாம் யார் இந்த மண்களைய மதிக்கிறாங்க? எல்லாருக்கும் பிளாஸ்டிக்கும் ஜிலிக்கின்னு இருக்கிற பொரு தான் பிடிக்கிறது. இன்டர்நெட்லயும் கூட டான்ஸும் காமெடியும் தான் லைக் பண்றாங்க. நம்ம மட்டிய கல்லைங்களை யார் சப்போர்ட் பண்ண போறாங்க? அப்படி சொல்லாதம்மா. உண்மையான கலை எப்பவுமே அழியாது. இங்க பாக்குற எல்லாரும் ரொம்ப நல்ல மனசு உள்ள மக்கள்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி காட்டுங்க. இந்த மனக்கலை இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு நீங்க இத மறக்கறீங்கன்னு சொல்லி காட்டுங்க. அம்மாடி கக்கா, இது என்ன மந்திரமா? இந்த சிலைய பார்த்தா இப்போ பேசணும்னு தோணுது. நான் செஞ்ச அந்த சின்ன கலை வீடு இதுக்கு முன்னாடி ஒன்னும் இல்ல. இதுதான் நிஜமான கலை. இப்போ கண்டிப்பா எனக்கு தான் டிராஃபி கிடைக்கும்.